இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் இன்சைட் மை பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் தான் எடுத்து லவக்குன்னு போட்டு வச்சுருவேனே. சரி பார்ப்போம். இங்கே பாருங்க, உடச்சிட்டேன் ஸ்கூலில் அப்படியே அப்படி தான் வச்சுருந்தேன் கைஸ். அப்படியே எழுதிட்டு இருக்கும்போது லவக்குன்னு தள்ளி விட்டேன். அப்படியே உளுந்து பேத்துக்கிடுச்சு வாய்ஸ். சரி தொலைப்போம். ஐயோ என்னன்னு இருக்குமோ. இத்தனை பெண் வச்சிருக்கியடா, உனக்கெல்லாம் அறிவில்லை தானே கேட்பீங்க. பென்சிலு 3 பென்சிலை வச்சு என்னடா பண்ணுற? ஆனால் சுத்தமாக யாருக்குமே கொடுக்க மாட்டேன் கைஸ், நானே வச்சு எழுதுவேன். இதுவும் டிப் பென்சில் தான். நம்மள என்ன பார்த்துக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு டிப் பென்சில். அடிச்சு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என் பக்கத்துலேயே தான் இருக்கும். நான் எழுதும்போது இப்படி வச்சுட்டு தான் எழுதுவேன், இப்படி பிடிச்சிக்கிட்டு. அடுத்து இது டிப் பென்சில் மட்டும் நினச்சிடாதீங்க, இதில் 0.7 போட்டிருக்கோம். ஆனால் இது பென்னு. ஷார்ப்னர் பார்த்தீங்களா, துரு பிடிச்சி கிடக்கும். ஆனால் சூப்பரான ஷார்ப்னர் கைஸ். இது ஓரமாக தரணும். ஆஹா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது கைஸ். அழகா இருக்கும், வாங்கும் போதே ஆசைப்பட்டு வாங்கணும். அவ்வளோதான். இது எதுக்கு நான் சும்மா வச்சிருக்கடான்னு கேட்பீங்க. இங்கே பாருங்க, தண்டி பென்சில் யாராச்சும் வச்சுருக்கீங்களே? மேஜிக் பென்சில் இருக்குதான், அது என்கிட்ட இல்லையே. நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ பெரிய பென்சில் என்கிட்ட இல்லை. சரி இதை பார்ப்போம். இது இப்போ நான் டெமோ சீவி காட்டுறேன். இப்போ நல்லா தான் கைஸ் இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னே தெரில. ஐயோ, இதை தலையில் ஐயோ சீவ மாட்டேங்குது காய். என்ன கைஸ் இது? நகி சீவலை எந்த அளவில் இருக்குன்னு பாருங்க. சீவு இருக்க, ஒரு துளி சீவு இருக்குது. அதனால தான் இது யூஸ்லெஸ். அது பிச்சு எறிஞ்சிடணும். அடுத்து பெட்டிக்கு போகலாம். தரலாம். ஆத்தாடி, இவ்வளோ பெண்ணு வச்சிருக்க. இதில் மட்டும் இந்த 2 பெண்ணு. இதில் கலர் கலராக இருக்கும். அதை விட இதில் பார்த்தீங்கன்னா ஆத்தாடி விட மாட்டீங்க. இத்தனை டிப்பு எதுக்குடா உனக்கு அப்படின்னு தானே கேட்பீங்க. அதெல்லாம் நாங்கள் வச்சிருப்போம், ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம். பெண்ணை பாருங்க, இது எங்கள் அம்மா எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. இன்ன வரை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். வீணா போன பெண்ணு மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து இதுதான் கைஸ் எனக்கு ஒரு உயிர். இதை நான் எங்கேயும் கொடுக்க மாட்டேன். இது பாருங்க, புது சாட்டாக வச்சுருப்பேன் கைஸ். தேட்டருக்கு கூட இன்னைக்கு தான் ஃபுல் பண்ணேன். நீங்கள் கூட பார்த்துக்கேன். ஆனால் இதை நான் யார்கிட்டையும் கொடுக்கவும் மாட்டேன். ஆனால் அவங்க தான் என்கிட்ட கேட்பாங்க. கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன்டா சோனா புத்தா கைஸ். ஆனால் கொடுப்பேன், ஆனால் கொடுக்க மாட்டேன். சரி ஒரு நிமிஷம் கேட்பாங்க, ஒரு நிமிஷம் பார்த்து தரேன்டான்னு இப்படி கொடுப்பேன். ஒரு நிமிஷம் முடிஞ்சு அப்படின்னு வாங்கிடுவேன். அப்பா இப்போ இது பிளாக் பென் கைஸ். பிளாக் பென் இன்னொன்று இங்கே. ஐயோ தொலைஞ்சு போச்சு. சரி இந்த பெண்ணை பாருங்க, ரீஃபில் இவ்வளோ தான் இருக்குது. இதே யூஸ் பண்ணி தீர்த்து விட்டுட்டோம்னா தூக்கி அப்படியே எல்லாம் கடை சேரலாம். ஆஹா, எத்தனை 2 இரேசர். இதுதான் எனக்கு உலகத்தில் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, என்னது அப்சரா. இது நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா இது எங்கள் அக்கா கொடுத்த கிஃப்ட்டு. சரி அடுத்து இதை பாருங்க கைஸ். இதை நான் சும்மா என்ன பண்ணிட்டேன், நான் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் ஒட்டி வச்சுருந்தாங்க. விடுவேனா பிச்சு எடுத்துட்டேன். ஃப்ளாகு தூக்கி போடுவாங்க. ஐயோ தங்க குட்டி இந்தியா. இந்த இந்தியாவை நான் மதிக்கிறேன். இந்தியாவில் பிறந்தது எனக்கு ப்ரௌடாக ஃபீல். பாருங்க எவ்வளோடா. இங்கே பாருங்க, மொத்தம் எத்தனை எண்ணி பார்த்துருவேன். 1 அதுவும் எண்ணி பார்க்க வேணாம். இங்கே பாருங்க அழகா இருக்கு. ப்ளூவும் கலந்துருக்கான்னு கேட்குறீங்களா? ப்ளூ என்ன பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். ஆனால் என்னோட ஐட்டமை தரமாட்டேன்.
அவங்களத்தான் கொடுக்க வைப்பேன். இருக்குன்னு பாப்பீங்க. இது அநியாயத்துக்கு 10 ரூபாய்ன்னு நிற்கிறாங்க. 5 ரூபாய்க்கு கூட போகாது. சரி திறந்து கேட்டிடுறேன். கொட்டுவோம் பாருங்க இவ்வளோ பெருசுன்னு. இவ்வளோ பெருசா நம்ம தான் புதுசாக வாங்கினேன். அதுங்க இந்த பிங்க்கு இது வாங்கும்போது தான் நானும் வாங்கினேன். அநியாயத்துக்கு பெண்ணு வந்து எவ்வளோ விற்கிறாங்க? 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுக்கு டிப்பன்ஸில் வாங்கிட்டு நம்ம தேர்டு போய் உட்காந்து எழுதணும். சரி எத்தனை கலர் இருக்குன்னு பாருங்க. பிங்க்கு, எல்லோ, வயலட்டு, அப்புறம் என்னது பச்சை கலர். என்னடா எல்லோ கலர் ஆயிடுச்சு. பச்சை கலரு, அப்புறம் ப்ளூ. நான் ப்ளூ வாங்கலான் இருந்தேன். இல்லை ஒருத்தன் ப்ளூ வச்சிருந்தா அதை வாங்கணுமா? நாங்கள் பிங்கை வாங்கிட்டு போயிடும்ல. தூக்கி விட்டு வச்சிருவோம். அடுத்து இவ்வளோ பெருசா பாருங்க. இவ்வளோ பெருசு எதுக்குடா அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது வந்து என் தம்பி எனக்கு கிஃப்ட் கொடுத்தது. பார்த்துங்களா? அதுக்கு வீணா போனதை கொடுத்துருக்கேன். அம்புட்டு வேஸ்ட்டு. ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டாக போச்சு. அமுக்குனாலும் வராது. இங்கே பாருங்க, வருது ஆனால் வராது. என்ன இப்போ அமுக்கிட்டே இருந்தோம்னா இங்கே பாருங்க வந்துட்டு இருக்குது. உள்ள எழுதும் இருந்தா இப்போ ஐயோ அம்புட்டு பெருசு வச்சு எழுதுறியான்னு கேட்குறீங்களா? வச்சு எழுதுனா உள்ளே ஓடிடுது டக்குன்னு. அதனால தூக்கி போட்டுருவோம். இருந்தாலும் கிஃப்ட் கொடுத்துறானே, அதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? இல்லைன்னா உட்காந்து வேன்னு அழுவேன். அதனால அடுத்து என் தம்பியோட பாக்ஸை பார்க்க போகிறோம் கைஸ். அவனுக்கு எதுக்குல இந்த பாக்ஸு